திருச்சியை சேர்ந்த 4ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர்கள் 4 பேர் 1 லிட்டர் பெட்ரோலை கொண்டு இருசக்கர வாகனத்தை 376 கிலோமீட்டர் வரை இயக்குகின்றனர். 1 லிட்டர் பெட்ரோல் மூலம் வாகனம் 60 கிலோமீட்டர் செல்கிறது என்றால் அந்த நேரத்தில் 2 சக்கரங்களின் சுழற்சியை பயன்படுத்தி தயாராகும் மின்சாரத்தை 8 பேட்டரிகளில் சேமிக்கின்றனர். வாகனத்தை இயக்குவதற்கு போதுமான மின்சாரம் கிடைத்தவுடன் பெட்ரோலில் இயங்குவதை நிறுத்தி மின்சார ஆற்றலை கொண்டு இருசக்கர வாகனம் இயக்கப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பிற்கு சர்வதேச அளவிலான அங்கீகாரமும் கிடைத்திருப்பதாக மாணவர்கள் கூறுகின்றனர். எங்களோட கான்செப்ட் நாங்க IJETER அப்படின்ற ஒரு இதுல இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல நாங்க கொடுத்தோம். அது பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதை நமக்கு அதனால எங்களுக்கு இன்டர்நேஷனல் சர்டிபிகேட்ஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், எனர்ஜி கிரீன் எனர்ஜி இப்போ குளோபல் உலகமய வெப்பமயம் அதில் தடுக்க முடியும் சார். அதனால புவி வெப்பமயத்தை நம்ம தடுக்க முடியுது. காற்று மாசுபாடு இதாகுது. இன்னொரு அறிக்கைப்படி டெல்லி தான் உலக மாசுபாடுல டெல்லி 10வது இடத்துல இருக்கனால நம்மளோட பொல்யூஷனோட அளவை நம்மளால குறைக்க முடியும். நம்ம டிராபிக்ல பெட்ரோல்னால நம்ம எலக்ட்ரிக்கல் சைடு ரன் பண்ணும்போது நமக்கு எக்கனாமிக்கலா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். பெட்ரோல், மின்சாரம் ஆகிய இரண்டின் மூலமும் இருசக்கர வாகனம் இயங்குவதால் அதற்கு வோல்டா லைன் பைக் என்று மாணவர்கள் பெயரிட்டுள்ளனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் எனும் நோக்கில் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகளை வழங்கி வருகின்றனர். இவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து படைப்புகளை மக்களிடம் சேர்க்க வேண்டியது அரசின் பொறுப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் திருச்சியிலிருந்து சுகன்யா.